அவங்க சொன்னாங்க, நான் ரொம்ப அழகா இருப்பேன், நான் உலகத்தின் வாழ்க்கையில நிறைய சிக்கப்பட்டு வாழ்ந்துட்டேன், நல்லா சம்பாதிச்சேன், எனக்கு எல்லாமே இருந்துச்சு, நிறைய சொந்தக்காரங்க வந்தாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஜாப், நல்ல காசு. ஆனா உலகத்தின்படி எல்லாவற்றையும் நான் வாழ்ந்துட்டேன். கடைசியா எனக்கு வந்தது என்னன்னா ஒரு வியாதி. எனக்கு எய்ட்ஸ் ஒரு வியாதி வந்துச்சு பாஸ்டர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்படியே நான் கேட்டுட்டே இருந்தேன். கேட்டு இருக்கும் போது அவங்க சொன்னாங்க, நான் ஒரு பாட்டு பாடிட்டமான்னு கேட்டாங்க. ஒரு இந்து சகோதரி தான், இவங்க என்ன பாட்டு பாட போறாங்கன்னு நினைச்சேன். அப்போ அவங்க ஒரு பாட்டு பாடினாங்க, மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிச மலிகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் எல்லாம் மறைந்துட்டாலும் அப்படின்னு பாடினாங்க. விசுவாசமே வரல. இவங்க சொல்லும் போது இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். பயங்கரமான வியாதி. இவங்க யாரோ சொல்லி கேட்டிருக்காங்க, இந்த பாஸ்டர்கிட்ட போ, எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் அவர் ஜெபம் பண்ணா சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. அதெல்லாம் கூட எனக்கு விசுவாசம் வரல. ஆனா இந்த பாடலை அவங்க பாடினாங்க பார்த்தீங்களா, அப்பதான் எனக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினா. அழுதுட்டே பாடுறாங்க. எனக்கு அப்படியே மனசெல்லாம் உடைஞ்சு போச்சு. நான் கூட விசுவாசம் இல்லாம தான் ஜெபம் பண்ண அற்புதமா நடக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப அவன் பாட்ட பாருங்க, ஆவியானவர் எனக்குள்ள வந்து உடனே சொன்னேன், சிஸ்டர் நீங்க சுகமாயிட்டீங்க, நான் இப்போ உங்களுக்கு ஜெபம் பண்றேன். இந்த எய்ட்ஸ் நோய் பிசாசு கொண்டு போகும்போது ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு வல்லமை உங்களுக்குள்ள அப்படியே போனதை பார்த்தேன். உடனே நீங்க போங்க, போய் டெஸ்ட் எடுங்க, உடனே போய் டெஸ்ட் எடுங்க. நான் கேட்கணும் அந்த செய்தி, எய்ட்ஸ் இருக்கா இல்லையான்ட்டு. போய் டெஸ்ட் பண்ணி 2 நாள் கழிச்சு எய்ட்ஸே இல்லைட்டாங்க. ஒரு நமக்கு கூட விசுவாசம் இல்லை, ஆனா அந்த சகோதரிக்கு அவ்வளவு விசுவாசம். பிள்ளைகளே, இன்று விடுதலை வேணுமா? உணர்வு